Hello friends, welcome back to my YouTube channel. இன்னைக்கு வீட்லயே நம்ம ஹரியாலி சிக்கன் டிக்கா or ஹரியாலி கெபாப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி. ஸோ இதை குயிக்காக பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து சிக்கன், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அப்புறம் ½ லெமன், கூடவே கொஞ்சம் ஜீரகப்பொடி. ஸோ நம்ம வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிடணும். இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் தயிர், கூடவே ½ லெமனை புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு ஜீரகத்தை பொடி பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வந்து மிக்சியில் போட்டு நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சிக்கன் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம தவாவில் போட்டு எடுத்துட்டா சிக்கன் ஹரியாலி கேபாப் ஒரு டிக்கா வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது நல்ல தோசைக்கல்லில் நம்ம போட்டுட்டு ஒரு சைடு ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு திரும்ப அதை அப்படியே திருப்பி போட்டு அடுத்த சைடு வந்து நல்லா ஃப்ரை பண்ண விடணும். ஸோ சிக்கன் நல்லா வேகிறதுக்காக நம்ம 2 சைடும் மாற்றி மாற்றி திருப்பி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஹரியாலி டிக்கா ஆர் கெபாப் ஈஸியாக வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.